மிஸ்கம்யூனிகேஷன். கோயிலில் சாப்பாடு ரெடியாக இருக்குது டெம்பிளில். அவங்க ஒரு கோஆர்டினேஷனால அவங்க நினச்சிட்டாங்க இங்கேருந்து போய் எடுக்க போகிறாங்க. ஸோ they're going there to take the food. Nevertheless, we want to start. கொஞ்ச நேரம் போட்டு நான் நேற்று ராத்திரி சாப்பிடல, இன்னைக்கு காலையில் பசியாக இருந்தேன். மார்னிங் பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு. I didn't eat yesterday. கடைசியாக சாப்பிட்டது சாயந்தரம் தான். ஹோட்டலில் I had a meeting, that's my last food. I didn't take food. I'm so sorry. And we have two main agenda this morning. ரெண்டு முக்கியமானது. நம்ம ஒன்றாவது ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறோம். The temple, botanical garden in our ISKCON Botanical Garden, one of the oldest center in our country. And ISKCON Botanical Garden, International Society of Krishna Consciousness Botanical Garden, they are the pioneer in Ratha Yatra. உங்களுக்கு தெரியும் ரத ஊர்வலம். ஸோ பயணி அப்படின்னா ஆரம்ப காலத்துல இது வரைக்கும் அந்த ரத ஊர்வலம் செய்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா பினாங் இந்து என்டோமென்ட் போர்டு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். அவர் the executive director supposed to be here, Dato M. Ramachandran couldn't come. So அவரோட சார்பாகவும் இந்த ஆலயம் ISKCON Botanical Garden அதுக்கு சார்பாகவும் இதுக்கு பின்னால இருந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. lot of people. Vijendra Nathana Prabhu is here. He is one of the pillar in the ISKCON Botanical Garden. Jagannath Hari Prabhu is the coordinator. சாப்பாடு அவர் தான் எடுக்க போயிருக்காரு. Manibhushan Prabhu is doing a full-time pujari there now. And of course, ஐயா அவங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் டெம்பிள்லேருந்து ஐயா அங்கே வந்திருக்காரு. ஸோ அந்த ரீதியில் and Mataji, all the ladies who are serving the temple. So அந்த ரீதியில் before the breakfast, I would like to request, அவர் பேச மாட்டேன்ட்டாரு. நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் அறிமுகப்படுத்தணும் நம்மளோட ஆலயத்தில் என்னென்ன ஓடிட்டு இருக்குன்னு, என்னென்ன நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அவர் எக்ஸ் ஆர்மி மேன். ஆர்மின்னா உங்களுக்கு தெரியும், அஸ்கார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க. அவர் துடிப்பு மிக்க ஒரு இளைஞர் தான் நான் சொல்லுவேன். என்றுமே அந்த பவரோட தான் இருப்பார். இன்னைக்குமே அந்த எப்போ கால் பண்ணாலும் அந்த பவர் தான், அதே பவர் தான். So before I introduce the speaker today after the breakfast, I would like to request His Grace Kishore Prabhu to do the welcoming address as well as a short message from Dato Ramachandran on behalf of Penang Hindu Endowment Board. Let's welcome His Grace Kishore Prabhu. Thanks Prabhu. ஒரு அருமையான ஒரு கேக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் இருக்கும். அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராபெரி இருக்கும் இல்லையா? நம்ம ரவி கொடுக்கும் அது ஸ்ட்ராபெரி இருக்கும். சரிங்களா? ஒரு சிறந்த கைத்தறி கொடுங்க ரவி. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்கிறதுக்கு அதை அறிவிப்பாளர் ரொம்ப அது ஒரு நாடு தழுவிய நிலையிலே அவர் ரொம்ப ஃபேமஸானவர். அவரோட அறிவிப்புல மற்றவங்க தான் அவர் உயர்த்து பேசுவார், அவர் தாழ்த்திக்குவார். ஆஞ்சநேயர் இருப்பார். நான் அனுமானோட பலம் அனுமானுக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஓம் விஷ்ணுபுராய விஷ்ணு கிருஷ்ணாய சுவாமி நாமே நமஸ்தே சரஸ்வதி தேவி பகவானி புஷாரிணி விசேஷ சுதேவாதி பத்மகாரி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க நல்லா இருக்குங்களா? எப்படி இருக்கீங்க? ஓகே. இந்த மூன்றாவது செமினார் பற்றி கொஞ்சம் சொல்றதுக்கு முன்ன இன்னைக்கு ஏன் கொஞ்சம் தடுமாற்றம் அப்படின்னா, நம்ம நாடே தடுமாற்றத்தில் இருக்கு. யார் தலைவர்னே தெரியாம இருக்கு. அன்னைக்கு ஒரு தலைவர் மாதத்துக்கு போயிட்டு என் மனு கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பாதிப்பு நம்மளுக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கலாமா, டெம்பிள் திறக்கலாமா திறக்கக்கூடாதுன்னு எப்பயுமே வாட்ஸ்அப் தேர்தல் தான் இருக்கு. என்னாச்சும் நியூஸ் வந்திருக்கா, கோவை நியூஸ் வந்திருக்காங்க. இப்போ ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நம்ம பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். பட் நம்ம பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுனால பகவான் கருணையினால் நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒரு அந்த கெட்டது வரக்கூடாதுன்னு எதார்த்தம் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா இல்லையா? நான் தானே
நான் வந்து பகவானுக்கு அப்படி செஞ்சுருக்கிறேன், இப்படி சேவை செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். நான் ஆபத்து இருக்கும்போது பகவான் வந்து கை கொடுப்பாரு. அப்படி தான் ஒரு வாட்டி என்ன செஞ்சாரு, வெள்ளம் வந்துட்டு இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வெள்ளத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த பிரதான ஹாவம் இருக்கு இல்லையா, கூப்பிட்றாங்க வந்து ஸ்பீட் போட்டில் வந்து வெள்ளம் ஏறிட்டு வந்துருக்கியான்னு. இல்லை எங்கள் பகவான் இங்கே பார்த்துப்பாரு, நீ போன்னு சொல்கிறாங்க. கடைசியில் அந்த கும்பம் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. ஹெலிகாப்டர் வரதான் ஒரு ரெஸ்கியூ 911 கயிறு போடுறாங்க. இல்லை நீ போ, இன்னைக்கு பகவான் காப்பாற்றுறேன். கடைசியில் வந்து முழுகி இறந்துட்டாராம். அங்கே போய் சண்டை போடுறாராம். தேவலோகத்தில் போயிட்டு எமலோகத்தில் தெரியல, தேவலோகம் சண்டை போடுறாராம். நான் உழவு செஞ்சேன், எமலோகம் தான். ஆமாம், இவங்க எம தான் கிடைக்கிறீங்க, தேவலோகத்துக்கு போக முடியாது. சண்டை போடுறாரா, நான் உனக்கு இவ்வளோ செஞ்சேனே, டொனேஷனா நான் ரொம்ப கொடுத்தேன், கடைசியில் என்னை கைப்பற்றிட்டேன். அதை முத்தாப்பையில நான் வந்து போட்டில் வந்து கூப்பிட்டேன், நீ வரல. ஹெலிகாப்டர்ல வந்து கூப்பிட்டேன், நீ வரல. என்னையாண்டா பழைய ஏமாறப்படுறேன்னு சொல்ற மாதிரி நமக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அணக்காட்ட கேட்டேன், எங்க மாசத்துக்கு பிறகு நான் டியூட்டி அது கிட்ட வராதுன்னு. வரும்பொழுது அப்புறம் நான் கிட்ட வர மாட்டேன் அவங்க கிட்ட. ஆகையால் பிரபு சொன்னாரு, இவ்வளவு பேர் வந்தது ஆச்சரியம். உண்மையிலே மனத்தரம் சொல்றேன், இவ்வளவு பேர் வந்தது ஆச்சரியம். ஏன் தெரியுமாங்க, நேற்று நவராத்திரி ரொம்ப பேர் எந்திரிக்கல, படுக்க விட்டு ராத்திரி மலையை தொப்பையை நனைஞ்சு போனவங்க பாதி பேர். ரெண்டாவது வந்து வரலாமா வேணாமா, இந்த ஃபேன்சி டெஸ்ட் மாதிரி இறங்குமா வேணாமா, இருக்குமா இருக்காதா, நான் கால் எடுக்கல, அங்கே வச்சுட்டேன். எனக்கு தெரியும் இதுதான் கேட்பாங்க. எத்தனை வாட்டி தான் சொல்லுது, இதுக்கு ஃபோன் பண்ணி 2-3 பேர் சுமதி வருஷம் மற்ற கால் மற்ற வாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் வரவேன்னு சொன்னோம். சில பேர் வந்து நான் வரப்பிரபுன்னு சொன்னாங்க, மேபி வந்துட்டு இருக்காங்க போது. சரிங்களா, எல்லாமே ஒரு காரணத்தினால, காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை. இன்னமும் ஒரு காரணத்தினால் இன்னமும் ஒரு தடங்கள் பரவாயில்ல. தடங்கள் வந்து அது சாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு இது 3வது செமினார். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் அந்த கர்மத்திலேருந்து விடுபடுறதுக்கு, கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்கு வழி கட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த கர்மாவே வந்து நம்மளை வந்து வரவராம ஆக்கிட்டு நினைக்கிறது. இன்னைக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருங்க, கர்மாவிலேருந்து இப்படி விடுபடுறது. சரி, நம்மளோட ஆலயம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியும். எத்தனை பேர் புதுசா ஆலயத்துக்கு வராதுன்னு இருக்குங்களா? எனிபடி இஸ் நாட் கமிங் டு டெம்பிள்? 1 2 3 பேர். பின்னாலாம் வந்துருக்கீங்க. நீங்க வந்துருக்கீங்களாமா? நீங்களும் வந்துருக்கீங்க. ஸோ வராதவங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5:30 மணிலேருந்து 10 ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். எஸ், நீங்க வந்து 9 மணிக்கு வந்து நல்ல ஒரு கிளாஸ் கேட்கலாம். அப்புறம் நல்ல ஒரு கிருஷ்ண பிரசாதம். மலேசியாவிலேயே இல்லாத ஒரு ஒன்று நம்ம டெம்பிள் என்னன்னாக்கா, இந்த கோழி மாதிரி சோயா, ஈத்த மாதிரி சோயா, பார்த்துருக்கீங்களா? ஈத்த முட்டை மாதிரி முட்டை, அதெல்லாம் நினைச்சிங்கன்னா வராதிங்க. அதெல்லாம் இல்லை, வெறும் வெடி ஃபுட் தான். சீஸ் சம்பால், நிறைய காய்கறிகள், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகவானுக்கு படைத்து அதை கொடுக்குறோம். ரெண்டாவது அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து வாரம் வந்து டிவோட்டிஸுங்க, நான் டிவோட்டிஸ் ரொம்ப பேர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 1ஆம் தேதி வந்து தாமோதர மாதம் 31ஆம் தேதி வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த மாதம் பூரா வந்து பகவான் தாமோதரர் வந்து யார் ஒருவர் நெய் தீபம் காட்டுறார்களோ அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக பகவானிடம் போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து சாஸ்திர அடிப்படையில் நம்ம அதை செய்கிறோம். நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் வந்து நம்மகிட்ட சொன்னால் நம்ம உங்கள் வீட்டில் கூட வந்து அந்த ப்ரோக்ராம் செய்வோம். அது வந்து நம்ம டெம்பிளோட ப்ரோக்ராமில் அது ஒன்று. அடுத்தது வந்து அரசாங்கத்தோட இந்து என்டோமெண்ட் போர்ட்டோட உதவி மூலிமா நம்ம வந்து இந்த குக்கிங் கிளாஸஸ் எப்படி சைவமாக ஒரு அழகான ஒரு சத்து நிறைந்த பிரசாதம் எப்படி சமைக்க போகிறோம்னு கூட கிளாஸ் நடத்துறதுக்கு நம்ம சேர்த்து மூலிமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவை, வீட்டில் இருந்துச்சு தேவைன்னா உங்களுக்கு பிரசாதம் வேணா நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா we can arrange the food போயிடுவாங்க. அந்த ப்ரைஸ்லாம் பிரச்சனை கிடையாதுங்க, நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் மாதிரி ஒரு தலைக்கு 30 மில்லியன் இல்லை, ஒரு மினிமல் எங்கே ஒரு சாப்பாடு we can arrange the பிரசாதம். அதுக்கு அடுத்தது வந்து எவ்ரி வெனஸ்டே நம்மளுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவத், இது வந்து பகவத்கீதை தெரியும் எல்லாருக்கும். பகவான் பேசுனது கீதை, பகவத்கீதை. ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பாடம் நடத்துவாங்க. வெனஸ்டே வந்து ஸ்ரீமத் பாகவதம், இதோட வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும். நரிஷ் குரூப் தெரியும், ரிலீஸ் பண்ணப்பட்டது. How you feel that program, Wednesday program? It's a miracle. This is definitely. ரொம்ப அப்படியே பார்ப்பேன் அவங்க கிளாஸ்ல அப்படியே ரொம்ப மெயின் மறந்து கிளாஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 2 மாசத்துல I can see the changes on you, பிரபு.
பாருங்க இப்போ நிப்பா போட்டுருந்தாரு, அடுத்த வாட்டி என் மாதிரி சிக்கா வச்சுருந்தாரு. இவ்வளோ நாள் நான் பேசிட்டு இருக்கேன்னாக்கா ஒன்றும் பிரசாதம் வரல. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அட்லீஸ்ட் நான் உங்களை கொஞ்சம் கோயிலை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு. ஏதாவது கேள்விகள் இருக்குது அவங்களுக்கு இஸ்கான் பற்றியோ அல்லது ஹரிகிருஷ்ணா அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதை பற்றியா, அல்லது வந்து எதுக்கு நோக்கத்துக்கு இந்த செமினார் செய்கிறோம், இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை பற்றி எதுவும் கேள்வி இருக்கா, நாங்கள் என்ன நோக்கம் எங்களுக்கு, ஏன் நம்ம செய்யணும் இதை. அவர் ஸ்பீக்கரை வந்து சிலம்பாலேருந்து கோவிட்லாம் அங்கே நிப்பாட்டி ரோட்லாம் தாண்டி வராது, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வராதுங்க. அப்போ அவரை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இல்லையா, அவரோட நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கேள்வி ஞானம் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு அந்த கடவுள் வந்து அந்த வாக்கியம் கொடுக்கல, ஒரு சிலர் கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பிட்டு பிரபுக்கு அந்த வாக்கியம் இருக்குது. அவர் குரு மகாராஜ் அந்த கருணையில் அவரால் வந்து அந்த வேதத்தை வந்து அழகாக பறித்து அப்படியே பிரிச்சு பாட்டு பாட்டாக கொடுக்க முடியும். நம்மளும் கேட்க தான் முடியும். ஆனால் கேட்கறதுனால சரி, நடக்க தான் முடியல. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க, அங்கதான் பிரச்சனை. எதுக்கு நிற்க, அதற்கு தகை இல்லை, தகை இருக்கு, நம்ம நடக்க முடியல. அதனால அடி மேல் அடி வைத்தால் அப்ப என்ன பண்றோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா சொல்ற விதம் வந்து வேற வேற விதமா இப்படி அப்படி இப்படி சுத்தி சுத்தி இங்க தான் வரும். அதுதான் நம்ம இனிப்பா கொடுத்துட்டு இருக்கிறோம். சில பேர் வந்து அது கசப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முடிவுல வந்து அது இனிமையில தான் முடியும். நல்ல காரியங்கள் வந்து நம்ம வந்து சாத்வீக குணத்தில் செய்யும் பொழுது அது முடிவு வந்து நிச்சயம் சாதகமாக தான் இருக்கும். யார் ஒருவர் ராஜோ குணத்தில் செய்யும் விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் முடியும். தாமோ குணத்தில் இருந்து செய்கிற விஷயங்கள் வந்து அது ஃபெயிலியர் தான் போகும். ஸோ நம்மளோட செய்கிற காரியங்கள் எல்லாம் மங்களகரமாக சத்திவிய குணத்தில் ஆரம்பிக்கிறதுனால அதோட முடிவு வந்து நல்லதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் யாரும் வருத்தப்படுற மாதிரி இல்லை. என்ன வருத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்திருக்க மாட்டேங்க. எஃபர்ட் போட்டுட்டு அந்த கோவிட்டோட பிரச்சனையை மீறி நீங்கள் வந்திருக்கீங்கன்னாக்கா நீங்கள்லாம் ஒரு சாதனையாளர். முகம்ல இப்பயே பார்க்குது, எல்லாத்தையும் கொலோக்கா போகிறதுக்கு விசா டிக்கெட் கையில் கிடைச்ச மாதிரி தெரியுது. ஊரில் வந்து இப்போ வந்து PI முடிவுன்னு சொன்னாங்க. நான் பீப்புளுக்கு எனக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள்லாம் மாயப்பூருக்கு போகணும், விருண்டாவனம் போகணும், நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் எப்படி போகிறது. வி வில் ஷோ த வே, ஹவு டு கோ, ஹவு டு கெட் த பெனிஃபிட், கங்கையோட மகிமை என்ன, நிறைய டாபிக் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட கேள்வி இருந்தால் நான் பதில் சொல்லுவேன். ஏதாவது கேள்வி இருக்கா ஆலயத்தை பற்றி, டெம்பிளை பற்றி? நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதான் சொன்னாங்க. முறைச்சிக்கிட்டே நான் பார்க்க மாட்டேன். எனி கொஸ்டின்? டெம்பிளோட மேபி மண்டே டு சண்டே ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் சொல்லலாம். என்ன பாருங்க, வெள்ளிக்கிழமை முஸ்லீமா இஸ்லாம் அவங்களுக்கு வந்து கம்பல்சரி அந்த வெள்ளிக்கிழமை 11:30 மணிலேருந்து இந்த 1:30 மணி வரைக்கும் ஓகே பிரசாதம் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை போகிறாங்க. கிறிஸ்தவங்க வந்து பைபிள் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க. பட் நம்மளோட அடிப்படையில் நம்ம ஆலயம் எப்பயுமே திறந்திருக்கோம், அடைப்பே கிடையாது. ஈவன் தீபாவளி கூட அடைப்பே கிடையாது. எவ்ரிடே நீங்கள் வந்து தரிசனம் எடுக்கலாம. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறை எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து. ரெண்டாவது வந்து ஏதாவது சைவமாக ப்ரோக்ராம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம டெம்பிள் கூட நீங்கள் பாவிச்சிக்கலாம். நம்ம ஹால் இருக்குது, நீங்கள் பாவிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எங்கிட்ட பேசலாம், நெகோஷியேட் பண்ணலாமே. ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன நம்ம டெம்பிளுக்கு ரெண்டு கட்டணும் இல்லையா, பிரச்சனை கிடையாது. வீக்கெண்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு பிரசாதம் வந்துருச்சு, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, பிரசாதம் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த இதில் போட்டுட்டு டக்குன்னு வந்துடுங்க. ஒரு விஜயஸ்ரீ 10 மினிட்ஸ் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. பிகாஸ் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா இவன் ஆர்கனைசருக்கு இஷ்யூ ஆகும். ஸோ என்ன சொன்ன கேட்டுருக்கீங்க. தேங்க்ஸ் கிஷோர் பிரபு. பை த வே, ஒரு நேரம் பேசினார் இல்லையா, அவர் தான் கோயில் தலைவர் இஸ்கான் பத்திரிகைகள். அண்ட் மஜ்லிஸ் பண்டாராயா புலாவ் பினாங், மஜ்லிஸ் பண்டாராயா புலாவ் பினாங்னு நாக்கள் இருக்கு. ஃபிக்ஸ் பண்ண நாக்கள் கல்லில் செஞ்சது, வெளியில் இருக்கு. ரைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா அங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கு. ஆனந்தமான ரெஸ்டாரண்ட் போயிடாதீங்க. பாருங்க, வெளியில போனீங்கன்னா ரைட்லேருந்து கடைசி ஆஃபீஸ் இந்த இண்டோ எலமெண்ட் பாடி அனைவருக்கும் வருக வருக என்று பணிவுடன் நம்ம இந்த 3வது வேத
கருத்தரங்கு வந்து உங்களை வந்து பணிவுடன் வரவேற்கின்றோம். என் பேர் ரவி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து I'm just assisting ISKCON Botanical Garden to be the MC and welcome all of you to this wonderful third Vedic real happiness. We can declare that it's a real happiness. I mean, பேச போறவரு அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நோயில இருக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்னால. ஆனா இன்னைக்கு உள்ள பேச்சாளர் வந்து ஸ்ட்ரெஸ்னா அவருக்கு அர்த்தம் தெரியாது. என்ன நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க, எனக்கு தலைவலியா இருக்கு, மண்டவலியா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. ஆனா really I'm very fortunate to interview him in TV. More than 11 series in My Eye Times I hosted, and every time he speaks and the views started to increase. In fact, the TV channel became very famous after that. Globally யாரும் பார்க்குறாங்கல்ல, Facebook TV, people started to watch. அது மட்டும் இல்லாம real happiness உள்ளுக்கு வந்து inner engineering. If you look at the topic, real happiness through inner engineering. உள்ளுக்குள்ளார மாற்றம் வந்துச்சுன்னா வெளியில அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். அது அவருக்கு தான் தெரியும். He is master of it because by the grace of his Guru Maharaj, he not alone him, அவரோட குடும்பத்தினர்களுக்கு நான் வீட்டுக்கு போயிருக்கோம், அவங்க வீட்டில் பார்த்துருக்கோம். 2 மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறாரு. அப்படின்னு மூத்த மகனும் சரி, 2வது மகனும் சரி, இன்னைக்கு நல்ல அற்புதமா சேவை செய்றாங்க டாக்டரா ஹாஸ்பிட்டல்ல. இமேஜின் இந்த மாதிரி ஞானத்தை வச்சுக்கிட்டு ஒரு 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 நோயாளியை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி வளர்த்துருக்கிறார் பிள்ளைங்களை. கடைசி பையன் வந்து அக்கௌண்டன்சி அவரும் முடிக்க போறாரு. ஸோ ஆக்சுவலி வர தேவையில்லை சிறப்பான்லேருந்து. நோ நீட் டு கம். இஸ் ஹாப்பி அண்ட் ஐ நோ ஹி லைக்ஸ் டு பி. 3 மணிக்கு எழுந்திருக்கிறாரு காலையில. Morning every day 3 o'clock, finish his rounds in the morning and prayers. Not easyங்க. நானா 3 மணிக்கு தான் போர்வை எடுத்து போத்தும் பாருங்க. நான் என்னைய சொல்லிக்கிறாங்க தூங்கலாம் அப்படின்னு. பட் அவர் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பக்தி தொண்டை செய்யறதுனால பிரகாசமா இருக்கு. அவரு டிவியோட ஷோ நிறுத்துற சூழ்நிலை. ஏன்னா பெண்கள்லாம் சில சமயத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க பேசலாம் அவங்க கிட்ட. ராத்திரில எல்லாம் வந்து சில தொடர்புகள் போன்ல இதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால வந்து அழகா சொல்லிட்டாரு, ரவி டிவி இன்டர்வியூ வேணாம் போதும் அப்படின்னு. இருப்பினும் we are trying our best to take this knowledge to many people. ஏன்னா நீங்க வந்தவங்க, நான் உண்மையில சொல்ல முடியும், அவரோட பேச்சை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா கேரண்டி பண்றேங்க உங்களோட சுக்கிருத்தி நல்லா இருக்கு. அப்படின்னா எங்கேயோ புண்ணியம் செஞ்சதுனால தான் அங்கே உட்காந்துருக்க முடியுது. இந்த தேதி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அப்புறம் நீங்க இந்த கதவை தாண்டி போகும்போது நீங்க சொல்லுவீங்க, ஆமா அவரு சொன்னது உண்மை, எங்கேயோ புண்ணியம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துருக்கோம். எத்தனையோ 1000 பேர் பிணைங்களை வந்து இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா பகவானால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அங்க உட்காந்துருக்கோம். இல்லைன்னா வர முடியாது, நெருங்க முடியாது. ஸோ அந்த ரீதியில அந்த வெற்றி அவரோட குடும்பத்தில் உள்ள வெற்றி. ஏன்னா அவங்க மகனை நான் நேராக பார்த்துருக்கேன். டாக்டர் தினேஷ் சுப்ராந்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. நம்ம ஜெகநாத் ஹரி பிரபு நானும் அவரோட ஃபோன் நம்பரை எடுத்து சுப்ராந்தியாவில் புதுசாக போஸ்டிங் வரப்ப இது உண்மையிலே நடந்தது. ஐயா உங்கள் பேரை எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. உங்கள் பேர் என்னன்னு போடுறது உங்களுக்கு அப்படின்னு. டாக்டர் தினேஷ்னு போனேன். இல்லை கல்பா விருக்ஷோட மகன் போடுங்க அப்படின்னா. அவங்க அப்பாவுக்கு புட் மை ஃபாதர்ஸ் நேம், அவரோட மகன். அந்த லெவலுக்கு ஒரு பணிவு. ஏன்னா பணிவுல ஒரு சக்தி இருக்கு, பணிவுல உண்மையான சக்தி இருக்கு. பணிவு, அடக்கம், ஒடுக்கம், நேர்மை, சத்தியம், சுத்தம், இதெல்லாம் வந்து தானா வர்றது இல்லை, அது வந்து பயிற்சினால வர்றது. அதான் அந்த பக்தி தொண்டுல ஐயாவும் சரி அவங்க மனைவியும் சரி நல்ல குடும்பத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை வந்து எப்படி பொதுமக்களுக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். இந்த ஞானத்தினால தானே அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த ஞானத்தினால தானே பிள்ளைங்களை நல்லா வளர்க்க முடிச்சு. until university is a gold medalist, the son is a gold medalist. அவருக்கு பிடிக்காததெல்லாம் நான் சொல்றது, அங்க உட்காந்து முறைச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லி ஆகணும், கோல்ட் மெடலிஸ்ட்னா சும்மா இல்லை யூனிவர்சிட்டியில. that means you are
டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட் கெட் a gold medalist. அப்ப அந்த யூனிவர்சிட்டியில பெரியவர் வந்து கேட்டிருக்கிறாரு, என்ன அவரோட பேர் வந்து மிஸ்டர் கலைசெல்வம். we call under குரு மகாராஜ் கொடுத்த பேர் கல்பவருஷா பிரபு. அவர் கேட்டிருக்கிறாரு, நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க உங்க பிள்ளைக்கு? அப்படியே இருக்கிற அந்த பாலிஷா, பணிவா, உண்மையா. ஸோ அந்த மாதிரி படிப்புல வண்டி தலை சிறந்த ஒரு பிள்ளையா இல்லாம வாழ்க்கையில அடிப்படை இன்ற வாழ்க்கையில எவ்வளவு பணிவா இருக்கணும், எவ்வளவு உண்மையா இருக்கணும்ட்டு அந்த அடிப்படை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட வேத ஞானம், பகவான் கொடுத்த அந்த நூல்களை வந்து குரு மகாராஜ் மூலியமா அவர் எடுத்து இன்னைக்கு எளிமையான முறையில கொடுக்கறது வந்து எல்லாரும் செய்ய முடியாது. நாட் எவ்ரிஒன் கேன் டு தட். அதை உடைச்சி எந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்டாலும் ஐ கேன் ஏபிள் டு ஆன்சர். ஸோ அதனால நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, அவர் பேசும்போது தயவு செய்து உங்க ஹேண்ட்போனை வந்து மோட் வந்து சைலண்ட் மோட்ல வச்சிருங்க. ஹேண்ட்போனை சைலண்ட் மோட்ல வச்சிருங்க. ஏன்னா வந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா திரும்ப கேட்ச் பண்ண கஷ்டம், அது புரிஞ்சுக்கிறது. Because this is Vedas. Vedas are vast. It's a huge, large ocean. அதை எடுத்து அழகா சுலபமா கொடுக்குறப்ப நீங்க கண்ண கஷ்டமா அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதோட வந்து நம்ம வந்து லான்ச்க்கு தான் மீட் பண்ணுவோம். Because I don't want any interruption in this talk. On behalf of ISKCON Botanical Garden and also Hindu Endowment Board, we would like to welcome His Grace Kalpavriksha Prabhu to take on the floor. I can use this mic. This mic is better. Hare Krishna. பொதுவாக சொற்பொழிவு வந்து சின்ன பிரார்த்தனை செய்வோம். இதுதான் முறை. அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஒரு சிறிய பிரார்த்தனை முடித்துவிட்டு சொற்பொழிவு தொடருவோம். ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஸ்தாய புத்தல் श्रीमद् भक्ति विजेंद्र मंदिर स्वामी नित्यानंद नमो विष्णु पदाय कृष्ण प्रस्ताव भूतले श्रीमद् भक्ति वेदांत स्वामी नित्यानंद नमस्ते सरस्वती देवी गौरवाणी विचारण निर्विशेष स्नेहवारी प्रस्तुति विस्तारण जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे Thank you, Ravi Prabhu. பொதுவாக நம்ம இருக்கிற நிறைய டிவியில் சித்தாந்தில் பல நிகழ்ச்சிகள் அவங்க மூலியமாக ஏற்பாடு பண்ணி நம்ம பேசியிருக்கின்றோம். அந்த அந்த பெண்களோட disturbance is for him, it's not for me. And thank you for the introduction. பாருங்கப்போம். இன்றைய நிகழ்வு வந்து 3வது நிகழ்வு. இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்க இல்லை இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்க 10-15 பேர் ஸ்பெஷல் 70 பேர்கிட்ட அவங்க போய் அந்த காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் எடுத்துருக்காங்க. இந்த பொழுதுலையும் இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்கின்றார்கள் ஒரு பெரிய காரியம். உலகமே குழப்பம் இருக்கின்ற பொழுதுல மலேசிய நாட்டிலேயும் பெரிய குழப்பம் இருக்கின்றது. இதெல்லாம் ஏன் ஏற்படுகின்றன்னு பார்க்கின்ற பொழுதுல இதெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லைங்களா? இது எப்போ மனதில் பதிகின்றதோ அந்த அளவுக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்க வேண்டும். இது நீங்க புரியாம நீங்க வந்து நவர முடியாது ஆன்மீக வாழ்க்கையில. மற்றபடி நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்த
இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யுகம் வந்து மிகவும் ஒரு கொடூரமான யுகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த யுகத்தின் பெயர் வந்து கலியுகம் என்று அழைக்கப்படுகிறது. இது பல முறை கேட்டிருப்பாங்க, என்ன இதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா ரிப்பீட் பண்ணி ஆகணும். கீப் ஆன் ரிப்பீட்டிங் திஸ் பிகாஸ் இது நீங்க பதிய வச்சுட்டு வாழ்க்கை முழுவதும் குழப்பமா இருக்கும். ஐயா நம்ம பேசிட்டு சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ இந்த யுகத்துல வந்து நீங்க எதுக்கு நல்லதை பார்க்க முடியும்? நல்ல நிகழ்வு என்று ஒன்று பார்க்க வேண்டும் என்றால் இந்த யுகத்தில் நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்க்கல என்றால் நம்ம மாட்டிக்கொள்வோம், சிக்கிக் கொள்வோம். இந்த யுகத்தில் வந்து பொதுவாக கலியுகம் முத்தி கொண்டு போய் கொண்டிருக்கின்ற பொழுதுல பிள்ளைகள் வந்து தாய் தப்பனை புறக்கணிப்பாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். எது வேணாலும் நடக்கலாம். எப்ப பிள்ளைகள் வந்து தாய் தப்பனை புறக்கணிக்கின்றார்களோ, தாய் தப்பனை புறக்கணிச்சு ஒருத்தன் வாழ்ந்திருக்கான சரித்திரமே கிடையாது. ஆனா இயல்பாக நடக்கும். இப்ப நடந்த விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் வந்து செக்யூரிட்டி பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு கார்டு இருக்காரு. அவர் பேர் வந்து கண்ணையா. 18 வருஷமே என் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வண்டர்ஃபுல் செக்யூரிட்டி. நான் ஒரு பையன் வந்து திருமணம் புரியறதுக்கு அவர் வந்து அந்த வெட்டிங் கார்டு கொடுக்க வந்தார் பார்த்தீங்களா. அந்த பையனை கடைசி பையன். அவர் சொன்னார், என் மூத்த பையன் போச்சு சார் சொல்லிட்டாரு. அவன் நீ பார்க்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம். பொம்பளை பிள்ளைங்க அதனால எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த கடைசி பையனை வந்து நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சில்லை சார். ஏன்னா அவர் ராஜ்யத்தில் வந்து செக்யூரிட்டியை வேலை செய்வார். பக்கத்தில் வந்து இன்னொரு இடத்துல பில்லு வெட்டுவார். அதுக்கு பிறகு போய் வித்த மரம் வெட்டுவார். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவன் படிக்கின்ற பிள்ளைல இவனாச்சும் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சங்கடப்பட்டு படிக்க வச்சாரு. நல்லா படிக்க வச்சிரு படிச்சு வந்தானா இல்லையா ஒரு பையனாச்சும் எடுத்து சொல்றதுக்கு ஒரு கிராஜுவேட் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. அந்த பையனுக்கு வந்து அவன் அப்பா அவ்வளோ ஒரு பிரியம் தெரியுங்களா. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு முறை அவர் படுற கஷ்டப்பை காட்டினாங்க. நீ வேன் என் கூட வா, இந்த பாரம்பரிய வெற்றி கூட்டு போனவா. பெரிய பள்ளத்தாக்கு, அதுலேயே கீழே போயிட்டு மரத்தை வெட்டி ஏற்ற எவ்வளோ பாம்பு செத்துருப்பாங்க. அதான் சொல்றாங்க. இந்த பையன் அழுதுகிட்டே இருப்பான். அப்ப அந்த பத்திரிகை கொடுக்க வர பொழுதுல நான் சொன்னேன், ஏன்னா ஆன்மீகம் கொடுக்க கிடையாது பிள்ளைங்களுக்கு. இந்த ஜட வாழ்க்கையிலேயே அவன் வந்து என்னை உட்கொண்டு அந்த பையனை வளர்த்து மாட்டாங்கனால நான் சொன்னேன், என்னையா இவ்வளோ காலம் வந்து பையனை நல்லா வளர்த்துட்ட, நல்ல பையனா இருக்கான். இப்ப திருமணம் புரிய போறான், எதுவுமே எதிர்பார்க்கலன்னு சொல்றேன். அவர் புரியல, என்ன எதுவுமே எதிர்பார்க்கலன்னு சொல்ற பொழுதுல புரியல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? திருமண வாழ்க்கை என்று போகின்ற பொழுது கண்டிப்பாக பல சிக்கல்கள் அவங்களுக்குள்ள வரும். நீ எதிர்பார்த்த பையனோட நிலை வந்து ஏற்படாது, ஜாக்கிரதை சொல்லிட்டேன். திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து ஒரு வருஷ காலம் ஆகும் தெரியுங்களா. 6 மாசம் வரைக்கும் அந்த பையன் எல்லாம் ஒன்றா வாழ்றாங்க ஒரே வீட்டுல. அப்படி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கோம். ஆயிட்டுமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா. ஆன்மீக பாதை பிள்ளைய கொண்டு போல. அப்ப என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு மருமகளுக்கும் மாமியாருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தாய் தெரியுங்களா, தாய் மாமியார் அவ்வளோ நல்லவங்க. ஸோ அப்போ அந்த பையன் வந்து ஒரு நல்ல தொழிலில் இருக்கான், நல்லா வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுல அவன் வீடு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு வீடு, நல்ல ஒரு வீடு வாங்கிட்டான். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு காலத்தில் நான் எல்லாமே சொல்ல விருப்பப்படல. அப்பப்போ பிரச்சனை வரப்ப கண்ணே சொல்லுவாங்க, என் பாஸ் சொன்னாரு, என்னோட பாஸ் சொல்லிட்டே இருப்பாரு, இதெல்லாம் வர ஆயத்தமா இருக்கு. இதை அவர் சொன்னதுனால என்னால் இப்போ டைஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் என்னாச்சு, இப்போ தற்செயல் நடந்த சம்பவத்தில் வந்து
நான் அப்படி பார்த்தா ஏன்னா நான் அந்த கண்ணை வந்து அப்படி பிள்ளைங்களை பார்த்துட்டு அந்த மறுமொழி அப்படி பார்த்து நாசி பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து சொல்லி சொல்லி காட்டுதான். நான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுறேன். ஒரு நேரத்துல மக்கிய கூப்பிட்டு சொன்னாரா, நான் மாமனார், நீ வந்து ஒரு பிள்ளை மாதிரி, எனக்கு வந்து ஒரு பிள்ளை, என் பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்காங்க, இருந்தப்போ நீ ஒரு பிள்ளை வீட்டுல நான் வாங்கி கொடுத்து சொல்லி காட்டுறிய அப்படின்னு கொஞ்சம் வாக்கு வரப்புல அடிக்க போதும். அந்த பிள்ளை அந்த மாமனாருக்கு தோப்புதான் இந்த பயணம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வந்து அழுகுறாங்க என்கிட்ட, நான் ஆயத்தமா இருக்குன்னு சொல்லல, இது பொருள் படிதான் சொல்லிட்டேன், இது பொருளை படுத்தாத. இது வந்து இப்ப நீ பாக்குறது வந்து ஒரு ஒரு தொடர். I mean it's just a beginning, a lot more going to come. So இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமா நம்ம வந்து பக்கபலமா இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு. பல விஷயங்கள் பல பேர் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தாழ்மொழி கேட்டுக்கொள்ளுங்களா, எது வேணாலும் செய்யுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இயல்பாக அந்த கல்விகள் நடக்க போகின்றது. தயவு செய்து வச்சு வாட்டி எடுத்துறோம். புறக்கணிக்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த 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 என்ன பக்க விளைவு நம்ம வருகின்ற பொழுதுல உங்களால சமாளிக்க பயங்கரமான பக்க விளைவு. இதுக்கு எல்லாமே மூல காரணம் இந்த மாதிரி ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுல நம்ம வரப்போகின்றோம். இது வந்து ஒரு உதாரணம் தான், பல ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது தெரியல. அடுத்தபடியாக மாணவர்கள் ஆசிரியர்கள் மதிக்க மாட்டாங்க. கோழி மேய்ச்சாலும் கும்பலில மேய்க்க சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஆசிரியர் தொழில் தான். இப்ப ஆசிரியர் தொழிலாக ஓடுறாங்க, வேணாண்டாங்க. ஆசிரியர் தொழில் பிள்ளைகள் வந்து ஆசிரியர் மதிக்க. ஒரு ஆசிரியர் இருந்தார் புத்தப்பன் சார், அற்புதமான மனிதன் தெரியுங்களா. அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நீங்க பார்க்க முடியாது. இப்ப தற்செயலா அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் ஏன் வந்து அப்பேற்பட்ட ஒரு வாசல் சொல்லிக்கின்ற பொழுதுல அவருக்கு கோமே வராது இல்லைங்களா. 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை அப்படி வளர்த்துருக்காரு. அப்போ ஒரு காலத்துல வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பையன் ஒரு ஒரு சொந்தக்காரன் வந்து ஒரு பையனை கூட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் ராங்கியான பையன், சின்ன பையன். அவர் சொல்லுங்க சார் கூட்டு வந்து தாயத்தை வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறோம், இன்னும் பிள்ளைய சரியா பார்க்கல. அவன் என்ன செய்ய வெளியே இருக்கு, ஏன்னா அந்த செடியில இருக்குல்ல அதை அப்படின்னு விட்டு போட்டான். நான் எதுவுமே பொருட்படுத்தல சார். கோபம் வருது, என்ன சார் கோபப்படுறது, அவன் போச்சுக்குவாங்கல்ல, இல்லை அவன் பழக்கமானவங்க. அது பரவாயில்ல சார், எல்லாம் பார்த்தா முடிஞ்சது. எங்க இருந்தா அவன் கையில கத்தி கிடச்சது 8000 வெள்ளியா அந்த குஷன், புதுசா வாங்கினது குஷன், 8000 வெள்ளியா இந்த குஷன். அதை போய் ஏன்னா நல்லா கழிச்சுட்டான் கத்திட்டு. அப்ப அவங்க தாய்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா நடந்தது, அவங்க அப்படி மறைக்கிறாங்களா. ஆனா தெரிஞ்சு போச்சு பையன் கழிச்சுட்டாங்க. அப்பயே கோவம் கேட்டுறீங்களா, இப்படித்தான் கோச்சிக்கிறது சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு ஆசை தெரியுமா. ஏன் சொல்லுவாங்கன்னா அவர் ஸ்கூல்ல வந்து அவர் வந்து ஆக்சுவலி சப்போஸ் டு பி ஹெட் மாஸ்டர். அந்த ஹெட் மாஸ்டர் போயிட்டாரு. ஏன்னா செகண்டரி ஸ்கூல்ல வந்து சப்போஸ் டு பி ஹெட் மாஸ்டர். பட் இருந்த பிள்ளைங்க அந்த ஹெட் மாஸ்டர் பதவி எடுக்கல, அந்த அந்த இதை மட்டும் எடுத்து அந்த 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 வடிகால கிரேட் மட்டும் எடுத்துக்கிட்டாரு இல்லைங்களா. ஸோ யூ வாஸ் புட் யூ வாஸ் புட் as a discipline teacher. இது போன மட்டும் சொன்னா ரைட் டு டீச்சர் சே திஸ் இன் தி லாஸ்ட் இல்ல ஐடியா. ஸோ இது வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, கீழே வந்து சொல்லியிருக்காங்க சார் அந்த 7-8 பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க சார், ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஒரு பிள்ளை ஃபார்ம் 5 மற்ற எல்லாம் பையனுங்க சார், எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க, மேலே போய் பாருங்க. இவங்க மேலே போயிட்டு தெரியுங்களா, மேலே போயிட்டு பார்த்தாலும் அந்த பையன் ஓடுறாங்களா. அந்த பிள்ளைங்க இறங்கி வரலாம் நல்ல மாதிரி. அவர் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் நினைச்சு பாருங்க. அவர் சொன்னாங்களா, பிள்ளைங்களா ஏன் இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுறீங்க, தாய் தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சா அவங்க பேர் கெட்டு போயிருங்க, இதில் இன்னும் செய்யாதீங்க. அதே வேற டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க முடிஞ்சதுக்காக. பட் இவரும் அவ்வளோ பணிவாக போனதுனால அதோட பக்க விளைவு என்ன
எல்லாம் முடிஞ்சது, அனுப்பிவிட்டாங்க. மறுநாள் காரி விட்டு வெளியே வராராம். ஒரு 15 பேர் நிற்கிறாங்களா கேங்ஸ்டர்ஸ். இந்த பிள்ளைங்க போட்டு விட்டுருச்சுங்க. இவர் வந்து கெட்ட பிச்சா பேசுறாரு எங்கள்கிட்ட, ஏன்னா கெட்ட வார்த்தையில் திட்டினாரு. நீங்க என்ன கண்டதெல்லாம் வேற சொல்ல கூட நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர் வந்துட்டாரு. இவர் வெளியே போயிருக்காரு, அவர் காலையில் நிப்பாட்டுறாங்களா கேட்கல, என்ன கீழே இருந்தான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற போது நியூ சம்திங் ஹஸ் கான் ஆன் சொல்லிட்டு கண்ணன் சாப்பிட்டு அவர் காடி ஓட்டார். எல்லாம் பார்க்குறாங்க. தென் சம்மால் போலீஸ் எஸ்கார்ட். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போலீஸ் கால்ட் ஹிம். எவ்ரி போலீஸ் நோஸ் தட் திஸ் புத்தகம் ஆர் சச் a wonderful person. இருந்த போலீஸ் சொல்றாங்கன்னா மன்னிப்பு கேட்டு பரவாயில்ல, இங்கிட்டு தான் அவனை இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க வாழ்க்கையில. வாத்தியாளர்கள் நிலைய பாருங்க. மாணவர்கள் ஆசிரியர்கள் மதிக்க மாட்டாங்க. இது நடந்து கொண்டிருக்கும் போது இது தொடர போகின்றது, இது மோசமாக தான் போக போகின்றது. மூன்றாவது, கணவன் மனைவி இடமென்று ஒற்றுமை நிலைநாட்டப்படாது. எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்து வாழ்ந்தீங்கன்னா அங்க பிரச்சனை வந்துடும். Husband and wife will be always in a state of quarrelsome because we are not going into the path of spirituality. All this will take place. So இப்படியே போய்கிட்டு இருக்கின்ற பொழுதுல பல பிரச்சனைகள் இப்படியே போய்கிட்டு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்துல வந்து குழப்படையாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவன் ஒரு தலைமுறை நிலை வாழவே முடியாது. இதுக்கு எல்லாமே மூல காரணம் வந்து ஒன்றுதான் தெரியுங்களா? இதுக்கெல்லாம் மூல காரணம் எத்தனை? ஒரே ஒரு மூல காரணம் தான். If there's a multiple reason, then you have to contemplate. All these are taking place for only one particular reason. அதை மட்டும் சரி பண்ணிட்டுமா நம்ம வாழ்க்கை வந்து அவ்வளோ சாந்தமா இருக்கும். வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாதுங்களா? துர்லபம் மாணவ ஜென்மா என்று அழைக்கப்படுகின்றது. பிறவியிலே மிக அரிதான பிறவி இந்த மாநில பிறவி தெரியுங்களா? இந்த மாநில பிறவி எடுத்து துன்ப நிலையில ஒருத்த போறான் என்றால் அந்த பிறவி விட்டு வந்து வேற நிலைக்கு போய்விட்டாங்க. அதான் அதோட சூழ்நிலை. அப்படி பார்க்கின்ற பொழுதுல ஒரு மனிதன் பிறவி எடுத்து அவன் கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அந்த எடுத்த மாநில நிலை வந்து பிரயோஜனப்படாமல் போகின்றது. இதெல்லாமே நடந்து கொண்டிருக்கின்ற காலம் வந்து ஒண்ணு ஒரே ஒரு காரணம் தான். இதை மட்டும் நம்ம செயல்படுத்திட்டோம் என்றால் வாழ்க்கை அவ்வளவு சூட்சமாக இருக்க போகிறது. அதான் பிரபு சொன்னார்ல, எல்லாத்துக்கும் இந்த குடும்பம் கிடைக்க போறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் வருவதற்கு, இந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைப்பது எல்லாமே கிடைக்காது. இதுக்கு மூல காரணம் வந்து ஒன்றே ஒன்றுதான். ஒரு ஞானம் ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி அவன் மனதை கட்டுப்படுத்தி எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஞானம், கொடுக்கப்பட்ட ஞானம் வந்து இந்த கலியுகத்தில் வந்து அழிக்கப்படும். The knowledge which teaches one how to control your mind and build character will go hidden. அது 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 பாருங்க, அந்த ஞானம் வந்து அழிகின்ற பொழுதுதான் இந்த அதர்மங்கள் ஏற்பட போகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுதுல ஞானம் என்று சொல்வது வந்து இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இரண்டு ஞானம் தான் இருக்கின்றது. ஞானம் வந்து இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று வந்து அப்பார வித்யா என்று அழைக்கப்படுகின்றது. இன்னொரு ஞானம் வந்து பராவித்யா. அப்பார வித்யா என்றால் ஜட ஞானம், பராவித்யா என்றால் ஆன்மீக ஞானம் அல்லது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஞானம் வந்து இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று வந்து ஜட ஞானம், இரண்டாவது வந்து என்ன ஞானம்? ஆன்மீக ஞானம். எப்ப இந்த ஆன்மீக ஞானம் சரிகின்றதோ அதர்மங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்குள்ள வாழ்க்கை சூழ்நிலை வந்து எப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுதுல இந்த கலியுகத்தை வந்து இந்த ஞானம் வந்து அழிக்கப்படும். இந்த ஞானம் வந்து குறைந்து கொண்டே போய்விடும். ஐயா உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? வயசு என்ன ஐயா? எங்க காலத்துலாம் அப்பா கடை வச்சிருந்தாரு. ஒரு தோட்டத்துல கடை வச்சிருந்தோம். கடைக்கு முன்னுக்குதான் பள்ளி, தமிழ் பள்ளி தெரியுங்களா?
காலையில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜட கல்வி ஓடிக்கொண்டிருக்கோம். மத்தியானத்துல வந்து ஆன்மீக கல்வி பூட்டப்படும். அவன் 2 கல்வியும் பூட்டப்பட்டது. அவன் அந்த காலத்துல தெய்வாரம், திருவாசகம் இதெல்லாம் போய்கொண்டு இருந்தது. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதுங்களா? திருக்குறள் என்ற ஒரு பாடம் இருக்கின்றதுங்களா? இப்ப திருக்குறள் தெருக்குறள் ஆயிடுச்சு. இன்னைக்கு எதுவுமே இல்லாம போய்கொண்டிருக்கு. ஏன் பார்க்கின்ற பொழுதுல எப்ப இது சரிகின்றதோ அப்பதான் கலியுகம் முத்தம். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நம்ம உட்கொண்டு இருக்கின்ற காரணம் வந்து இந்த ஞானம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எப்ப அந்த ஞானம் பூட்டப்படுகின்றதோ நம்ம வாழ்க்கை வந்து மாற்றி அமைக்கப்படும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ஃபேக்ட். சோ அப்படி பார்க்கின்ற பொழுதுல இன்றைக்கு உலகத்தை நீ எடுத்துக்கொண்டிருந்தால் எல்லாமே இந்த ஜட ஞானத்தை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆமாங்களா? 2 வயசு பிள்ளை தெரியுங்களா? அந்த காலத்துல வந்து 7 வயசுல தான் ஸ்கூலுக்கு போனோம். என் காலத்துல, உங்க காலத்துல தெரியாது. 7 வயசுல தான் ஆரம்பிச்சு தெரியுங்களா? பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவோம். அங்க இதெல்லாம் இல்லை. என்னது கிண்டர் கார்டன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த காலத்துல. இப்ப கிண்டர் கார்டன் மட்டும் இல்லை தெரியுங்களா? அதுல லோவர் கிண்டர் கார்டன் இருக்கு, அப்ப இந்த கிண்டர் கார்டன். 2 வயசுல சேர்த்தா லோவர் கிண்டர் கார்டன்னா, 5, 6ல சேர்த்தா அப்ப கிண்டர் கார்டன். அப்புறம் தான் ஸ்டாண்டர்ட் 1 தெரியுங்களா? நினைச்சு பாருங்க. 2 வயசு பிள்ளை அவனுக்கு வந்து 12 மணி நேரம் தூக்க தேவைப்படுகிறீங்களா? பிள்ளைகளுக்கு வந்து from 1 year to 6 years at least அவங்க sleeping hour-ல 12 hours வேணும் தூக்கம். விடிய காலையில எழுப்பி விட்டுறாங்க தெரியுங்களா? விடிய காலையில ஒரு 2 வயசு பிள்ளைய அவனுக்கு ஃபுட்பால் விளையாண்டு போய் குளி, அவனுக்கு பசிக்காத அந்த பசிக்காடி கூட பரவாயில்ல, வச்சு வாயில சாப்பாடு திணிச்சு அவனுக்கு தூக்கி போட்டுட்டு இந்த ஜடக்கல்வி. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க உலகமே இதை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? உலகமே இந்த ஜட ஜட கல்வியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுதுல இது வளர 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 இது தாழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். When this two knowledge does not combine together, what happen? துன்பம் மட்டுமே. அப்படி பார்க்கின்ற பொழுதுல இந்த ஜட ஞானம் வழியாக, இந்த ஜட ஞானம் வழியாக என்ன பெற போகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுதுல, by material knowledge what you can get is only one. What can you get? By material knowledge நீங்க ஜட ஞானத்துக்குள்ள போகின்றீர்கள். When you go into material knowledge, what do you get? You can learn only one thing. What do you get? What do you get? Skill. வழியாக நம்ம என்ன பயில போகின்றோம்? ஒரு தொழில்நுட்பத்தை பயில போகின்றோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல எது கொடுக்குதுங்களா இந்த ஜட ஞானம்? பொதுவாக நீங்க வந்து பிரைமரி ஸ்கூல் போறீங்க, அங்க போய் ஆரம்பிக்கின்ற பொழுதுல பள்ளி ஆசிரியர்கள் வந்து நீங்க 1ஆம் வகுப்பு 6ஆம் வரைக்கும் போகின்ற பொழுது ஒவ்வொரு வகுப்புல வந்து ஆசிரியர் கேட்கின்ற ஒண்ணுதான் இல்லைங்களா? உன்னோட அம்பிஷன் என்னன்னு கேட்பாங்க. வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. வாட்ஸ் அம்பிஷன் சொல்லுவாங்க. ஆமா இல்லைங்களா? சோ இந்த ஜட ஞான வழியாக நம்ம வந்து கற்றுக்கொள்ள போகின்ற ஒரு தொழில்நுட்பம் மட்டும்தான் தெரியுங்களா? ஆனா அந்த ஞான வழியாக ஒரு மனிதன் வந்து character is going to build character, or is going to control his mind. Can it happen or not? Can it happen or cannot happen? Absolutely no way. உங்க ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதோ அல்லது இந்த மனதை கட்டுப்படுத்துவதோ இந்த ஞான வழியாக நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அந்த ஞான வழியாக நம்ம வந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டீங்களா? இன்னைக்கு அந்த ஞான வழியா ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டிருந்தால் என்றால் இன்னைக்கே போயிட்டு இந்த சேட்டப் பண்றாரு. I'm just giving an example. அங்க பிரச்சனை எதுக்கு போறது இல்லையே. ஏன்னா இந்த ஜட ஞானத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கின்ற இது மட்டும் நம்ம கற்றுக்க முடியும். அது வழியாக நம்ம வந்து ஒழுக்கத்தை கற்றுக்க முடியாது. ஒழுக்கத்தை கற்றுக்க முடியாது. மனதை எப்படி கட்டுப்படுத்த கற்றுக்க முடியாது. ஆனா ஒரு மனித பிரிவு எடுக்கின்ற பொழுதுல அவன் எப்படி ஒழுக்கமா வாழ்ந்திருக்கான்னு தான் முக்கியம். அதெல்லாம் முக்கியம். எந்த தொழில்நுட்பம் போயிருக்கான் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அது தேவை ஒரு மனிதனுக்கு. இந்த ஞானம் வந்து மிக முக்கியம் தெரியுங்களா? இந்த ஞானம் முக்கியம் பண்ணி நான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்க மாட்டேன். ஆமா இல்லைங்களா? இந்த ஞானம் மிகவும் முக்கியம். அது கூட வந்து இந்த
இந்த ஞானத்தை இணைக்கின்ற பொழுதுல ஒரு மனிதன் மனிதனாக வாழ்கின்றான். எப்ப இந்த இரண்டு ஞானமும் பூட்டப்படவில்லையோ, ஒரே ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுதுல அந்த மனிதனோட வாழ்க்கை வந்து தரமட்டமாக கர்த்தத்துக்கு போகின்றது. அவ்வளவுதான். சோ அப்படி பார்க்கின்ற பொழுதுல போன வகுப்புல வந்து 3 விதமான அனாலஜி கொடுத்திருந்தோம். என்னென்ன நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றோமோ இதெல்லாமே சாஸ்திரம் வழியா வந்த ஞானம் தெரியுங்களா? சாஸ்திரம் வந்து எதுவுமே புறக்கணித்து பேசாது. சாஸ்திர ஞானம், when you talk about the knowledge of the Vedas, this is pure, 100% perfect, isn't it? So அந்த ஞானம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இது வழியாக நீ என்ன கற்றுக்கொள்ள போகின்றாய் என்றால் அது வழியாக ஒரு மனிதன் வந்து அவன் மனதை கட்டுப்படுத்துவதோ அல்லது அவன் நிலையை வந்து உயர்த்த முடியும். சோ அப்படி பார்க்கின்ற பொழுதுல இந்த ஞான வழியாக என்னென்ன பிளவுகள் ஏற்பட போகின்றது, இந்த ஞான வழியாக ஏன் வந்து நம்ம சந்தோஷத்தை பார்க்க முடியாதுன்னு we go for another 2 analogy and we go to the subject matter. The first analogy, பாருங்க என்னெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது அது நிர்ணயிக்கும் தெரியுங்களா? இது வழியாக நீ சந்தோஷத்தை பார்க்க முடியாது அடிச்சு சொல்லுது ஆணித்தரமா சாஸ்திர ஞானம். அதுக்குதான் நம்ம முக்கியம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதனால நம்ம இந்த ஞானத்தை மட்டும் நம்ம கூட்டிக்கிட்டனால அந்த பிளவுகள் என்ன என்று நம்ம பார்ப்போம். முதல் analogy, the first analogy is